அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸூ சானி இரண்டாம் பாகத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இரண்டாம் பாகத்தினுடைய 30ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாடங்கள் தொடர்ந்து சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை நீங்கள் செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் நன்மையான காரியங்களில் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். 30வது நாள் பாடமான இன்றைய பாடத்திலே நாம் மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்திலே வரக்கூடிய அத்தருசுர் ராபிஆ அஷர 14வது பாடத்தை தான் பார்க்க இருக்கிறோம். அந்த பாடத்திலே ஃபிஇல் மாலிகளில் வரக்கூடிய முகாத்தபு முத்தக்கல்லிம், எப்படி ஃபிஇல் மாலியில் முகாத்தபு முத்தக்கல்லிம் வரும் என்பது குறித்த விஷயங்களை தான் இந்த 14வது பாடத்திலே சொல்லித்தர இருக்கிறார்கள். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் கிதாபிற்குள்ளால் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தருசுர் ராபிஆ அஷர 14வது பாடம். இதைத்தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். வாங்க பாடத்தில் சொல்லப்படக்கூடிய உதாரணங்களை நாம பார்க்கலாம். முதலாவது தஹல்த, தஹல்தி, தஹல்து, தஹல்னா என்ற ஒரு சில வார்த்தைகளை பதிவு செய்திருக்கிறாங்க. தஹல்த நீ நுழைந்தாய், தஹல்தி நீ நுழைந்தாய். இரண்டிற்கும் என்ன வித்தியாசம்னா, இது முகாத்தபு ஒரு ஆண்பால், அதாவது முதக்கர், நீ ஒரு ஆண் நுழைந்தாய். தஹல்தி என்பது முகாத்தபில் வரக்கூடிய முஅன்னஸ், நீ ஒரு பெண் நுழைந்தாய். தஹல்து இது முத்தக்கல்லிம் வஹதான், நான் நுழைந்தேன். தஹல்னா முத்தக்கல்லிம் ஜம்இ, நாங்கள் நுழைந்தோம். அப்படிங்கிற இந்த பாடம். இப்போ இதுல இந்த வார்த்தைகளை கொண்டே நாம விளங்கிக்கலாம். இந்த 14வது பாடத்திலே முத்தக்கல்லிம் அதே போன்று முகாத்தப் மாலியில் எப்படி வரும் என்பது குறித்து தான் நமக்கு சொல்லித்தர இருக்கிறாங்க. நாம் அதற்குண்டான உதாரணங்களை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவான முறையில் புரியக்கூடியதாக இருக்கும். பெரிய சட்டங்களை இங்க நாம படிக்க தேவையில்லை. ஒரு சில வார்த்தைகளை அர்த்தம் வைத்து பழகி கொண்டாலே ஒரு முத்தக்கல்லிம் முகாத்தபு எப்படி மாலியில புழங்கப்படுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இங்க சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளையும் இதற்குண்டான பொருள், தர்கீப், யாராப் இவைகள்ல நம்ம பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காலத் சுமையத்து, சுமையா எனும் பெண் சொன்னால். சுமையா அர்த்தம் வைத்து விடக்கூடாது, ஏன்னா அலம்களுக்கு அர்த்தம் வைக்க கூடாது. அப்ப சுமையா சொன்னால் அப்படின்னு முதல் வார்த்தை. அப்ப காலத் என்பது ஃபிஇல் மாதி, சுமையத்து என்பது ஃபாஇல். ஃபிஇல் மாதி எல்லாம் ஃபத்ஹின் மீது மப்னி. அப்ப கால என்பதும் ஃபத்ஹின் மீது மப்னி. காலத். சுமையத்து மர்ஃபூ, ஃபாஇல் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. இப்போ பொதுவா நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும். கால அப்படிங்கிற அந்த ஃபிஇல் தொடர்பான எந்த ஃபிஇல்கள் வந்தாலும், காலா வருது, யகூலு வருது, அல்லது குல் என்று வருது. இந்த மாதிரி கால அப்படிங்கிற அந்த ஃபிஇலுடைய தொடர்ச்சியில எத்தனை ஃபிஇல்கள் வந்தாலும் காலவிற்கு மக்கூலா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இப்ப சுமையா சொன்னால் அப்படின்னு நாம சொல்றோம் அப்படின்னா, என்ன சொன்னால் அப்படிங்கிறது தான் காலவுடைய மக்கூலா. சுமையா சொன்னால் அப்படிங்கிறோம், அப்போ என்ன சொன்னால் அப்படிங்கிறது தான் மக்கூலா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா நஹ்வினுடைய இஸ்திலாஹ்கள் எல்லாம் மக்கூலா அப்படிங்கிற பேச்சும் இருக்கு.
என்பதால நாம அதைங்க பதிவு செய்யறோம். அப்ப காலத்து சுமையத்து, சுமையா சொன்னால். என்ன சொன்னால்? அந்த மக்கூலா தான் நீங்க பின்னால் வரக்கூடிய இந்த பெரிய ஜும்லாவே. பாருங்க, முதலாவதாக சுமையா சொன்ன வார்த்தை என்ன? தஹல் து, நான் நுழைந்தேன். மஹல்லல் கிருத்தாசியத்தி, கிருத்தாசியத்துன்னு நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஸ்டேஷனரி ஷாப். மஹல்லல் கிருத்தாசியா அப்படின்னு என்னது? ஸ்டேஷனரி ஷாப். அதாவது இந்த ஸ்கூல், பள்ளிக்கூடம் சம்பந்தமான உபகரணங்கள், பேனா, பென்சில், இது போன்றவைகளை எல்லாம் விற்கக்கூடியதான ஒரு கடை. அதான் ஸ்டேஷனரி ஷாப் அப்படின்னு நாம சொல்றோம். பாருங்க, ஸ்டேஷனரி ஷாப்பிலே நான் நுழைந்தேன். ஃபஅகல்து, நான் எடுத்துக்கொண்டேன். மிஸ்தரத்தன், மிஸ்தரத்னா ஸ்கேல், அளவுகோல்னு சொல்லுவோமா இல்லையா, ஸ்கேல். வ மிஹ்பரத்தன், மிஹ்பரத்னா மைக்கூடு. வ மிபுராத்தன் அப்படின்னா ஷார்ப்னர், பென்சிலை எல்லாம் சீவக்கூடிய ஷார்ப்னர், அதுதான் மிப்ராத். இந்த பொருட்களை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதற்குண்டான பொருளை நாம பார்த்துட்டோம். தர்கீப் பார்ப்போம் வாங்க. தஹல் து ஃபிஇல் மாலி வமீர் ஃபாஇல் மஹல்ல மஃஊல் முலாஃப் அல் கிர்தாசியத்தி முலாஃப் இலைஹி. ஃபா என்பது என்னது? அத்துஃபினுடைய ஃபா. ஆனா பொதுவா நம்ம மேல பார்த்திருக்கிறோம், அத்துஃபினுடைய எழுத்துக்கள்ல ஒண்ணுதான் ஃபா. ஆனா அந்த ஃபாவுக்கு அர்த்தங்கள் கொடுக்கறதுல நிறைய மாற்றங்கள் வரும். இங்க என்னது? தகீபினுடைய அர்த்தம் கொண்ட ஃபா அப்படின்னு நாம கொடுக்கணும். நான் ஸ்டேஷனரி ஷாப்பிற்கு நுழைந்தேன், உடனே நான் எடுத்துக்கொண்டேன். எதை? அகல்து. பாருங்க, அப்போ அகல்து நான் எடுத்துக்கொண்டேன். ஃபிஇல் மாதி ضمீர் ஃபாஇல். மிஸ்தரத்தன் மஃஊல். வாவ் ஹர்ஃப் அத்ஃப். மிஹ்பரத்தன் மஅத்தூஃப். எங்க அத்ஃப் செய்யணும்? மிஹ்பரத்தை மிஸ்தரத்துல அத்ஃப் செய்யணும். வாவ ஹர்ஃப் அத்ஃப். மிப்ராத் மஅத்தூஃப். எங்க அத்ஃப் செய்யணும்? மிஸ்தரத்துல அத்ஃப் செய்யணும். அப்ப இப்படி இதற்குண்டான பொருளும் தர்கீபும் முடிஞ்சது. இஅராப் என்னது? தஹல்து ஃபிஇல் மாலி ஃபதஹின் மீது மப்னி. மஹல்ல மஃபூல் முலாஃப் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அல் கிர்தாசியத்தி முலாஃப் இலைஹி என்பதால் மஜ்ரூர், எதை கொண்டு? லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. ஃபாவ ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் ஹர்ஃபுகள் எல்லாமே மப்னி, நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப ஃபா என்பதும் மப்னி. அகல்து ஃபிஇல் மாலி ضمீர் ஃபாஇல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு அது மாலியான ஃபெயில் என்பதால் ஃபதஹின் மீது மப்னி. மிஸ்தரத்தன் மஃஊல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப், ஹர்ஃப் என்பதால் அது மப்னி. மிஹ்பரத் மஅத்தூஃப், எங்க? இந்த மிஸ்தரத்துல அத்ஃப்னால இதற்கு எப்படி மன்சூபோ அதே போன்று மிஹ்பரத்தும் மன்சூபு. எதை கொண்டு மன்சூபு? லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு மன்சூபு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப், ஹர்ஃப் என்பதால் அது மப்னி. மிபராத் என்பது மஅத்தூஃப். இதுவும் எங்க? மிஸ்தரத்துல அத்ஃப் செய்யப்படுறதுனால இதுவும் மன்சூபு தான். எதை கொண்டு மன்சூபு? லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. இப்ப இந்த இது போன்ற வார்த்தைகள், அப்ப முத்தக்கல்லிம் மாலியான ஃபெயில்ல முத்தக்கல்லிம் எப்படி புழங்கணும் அப்படிங்கிறத இங்க சொல்லி தராங்க. இந்த ஒரு ஜும்லாவை, இந்த வார்த்தைகள் முழுவதையும் நம்ம படிச்சாலே எப்படி புழங்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, வதஃபஅது, இன்னும் நான் கொடுத்தேன். அஸ்ஸமன, விலையை கொடுத்தேன். இலா சாஹிபில் மஹல்லி, அந்த ஷாப், மஹல்னா கடை, ஷாப்பின் உரிமையாளரிடத்திலே, உரிமையாளரின் பக்கம் அதற்குண்டான விலையை நான் கொடுத்து விட்டேன். வரஜஅது, இன்னும் நான் திரும்பி விட்டேன். இலா பைத்தி, என்னுடைய வீட்டின் பக்கமாக நான் திரும்பி விட்டேன். பிஸ்ஸய்யாரத்தி, என்னுடைய மகிழுந்தை கொண்டு, காரை கொண்டு நான் என்னுடைய வீட்டின் பக்கமாக திரும்பி விட்டேன். பாருங்க, வாவ் என்பது ஹர்ஃப் அத்ஃப். எங்க? தஹல்துல் அத்ஃப் செஞ்சா போதும். நான் நுழைந்தேன், எடுத்தேன், இன்னும் நான் ஒப்படைத்து விட்டேன். தஃபஅது மஅத்தூஃப் ஃபிஇல் மாலி ضمீர் ஃபாஇல். அஸ்ஸமன மஃஊல். இலா ஜார். சாஹிபி மஜ்ரூர் முலாஃப். அல் மஹல்லி முலாஃப் இலைஹி. வாவ் ஹர்ஃப் அத்ஃப். ரஜஅது மஅத்தூஃப், எங்க? அதே தஃபஅது தஹல்துல் தான் அத்ஃப் செய்யணும். ஃபிஇல் மாலி ضمீர் ஃபாஇல். இலா ஜார். பைத்தி மஜ்ரூர் முலாஃப். யா முலாஃப் இலைஹி. இந்த யா தான் முலாஃப் இலைஹி. அப்ப யா என்பதை நாம என்னவா நினைச்சிடக்கூடாது? யா மட்டும்தானே இருக்குன்னு ஹருஃபாக நினைத்து விடக்கூடாது. ஏன்னா ஒரு ஹருஃப் முலாஃப் இலைஹியா வராது. எப்பொழுதுமே ஒரு சில சட்டங்களை நாம நினைவு வச்சுக்கணும். ஒரு ஹருஃப் என்பது முலாஃப் இலைஹியா வராது, முலாஃபாகவும் வராது.
அப்ப இந்த யா என்பது ஒரே ஒரு எழுத்தான இருக்கு. அப்ப ஹருஃப் நினைக்க கூட இது ஒரு லமீர், முத்தகல்லிமினுடைய லமீர். லமீர்கள் முழுக்க இஸ்மு. அப்படிதான் நாம் இதை பார்க்கணும். ஒருபோதும் இதை ஹருஃப் மாதிரி பார்த்துடக்கூடாது. அப்ப பைத்தி மஜ்ரூர் முலாஃபு, யா என்பது முலாஃபு இலைஹி. பா ஜாரு, சய்யாரத்தி மஜ்ரூர் முலாஃபு, இந்த யா முலாஃபு இலைஹி. இதற்குண்டான இஅராப் பார்ப்பாங்க. வாவ ஹருஃப் அத்ஃப் என்பதால் அது மப்னி. தஃபஅத்து ஃபிஇல் மாதி என்பதால் அது ஃபதஹின் மீது மப்னி. அஸ்ஸமன என்பது மஃஊல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. இலா ஜாரு ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அதுவும் மப்னி. சாஹிபி மஜ்ரூரு, அப்ப முலாஃபு எதை கொண்டு ஜர்ரு? லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அப்ப இலா மப்னி, சாஹிபி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் மஹல்லி என்பது முலாஃபிலேஹி. இப்ப முலாஃபிலேஹி என்பது மஜ்ரூர் எதை கொண்டு ஜர்ரு? லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மப்னி. ரஜஅத்து மஅத்தூஃப் ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில், மாலியான ஃபிஇல் முழுக்க ஃபதஹின் மீது மப்னி. இலா ஜாரு ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அதுவும் மப்னி. பைத்தி மஜ்ரூர் முலாஃப் எதை கொண்டு ஜர்ரு? லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. இந்த தாவிற்கு கஸ்ரத் இருக்கு. யா என்பது எனது முலாஃபிலேஹி. முலாஃபிலேஹி மஹல்லு ஜர்ரு தான், ஆனால் லமீர் என்பதால் இது மப்னி. பி ஜாரு ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அதுவும் மப்னி. சய்யாரத்தி மஜ்ரூர் முலாஃப் எதை கொண்டு மஜ்ரூரு? லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. யா என்பது முலாஃபிலேஹி, அப்ப மஹல்லு ஜர்ரு தான், ஆனால் அது லமீர் என்பதால் அது மப்னி. அப்ப இங்க நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். தஹல்து, அஹல்து, தஃபஅத்து, ரஜஅத்து, இது போன்ற முத்தக்கல்லிமான மாதியான ஃபிஅல்கள் இங்கே புழங்கப்பட்டிருக்குது. அதை எப்படி புழங்கணும் அப்படிங்கறத தான் உதாரணங்கள் வாயிலாக நமக்கு சொல்லி தராங்க. இங்க நாம எல்லா மாதியான ஃபிஅலையும் ஃபதஹின் மீது மப்னின்னு சொல்றோம். ஆனா இங்க எல்லா மாதியான ஃபிஅலும் பாருங்க, கடைசியா தாவுக்கு லம் இருக்கு. சரி, தாவ விட்டாலும் லாம் கடைசி எழுத்து லாம் கலிமா அப்படின்னாலும் அதற்கு சுக்கூன் இருக்கு. தஃபஅத்துலையும் தாவுக்கு லம்மு. சரி, லாம் கலிமா என்னன்னு பார்த்தா அதுக்கு சுக்கூன் இருக்கு. அகல்தூலியும் அப்படிதான் இருக்கு. ரஜஅத்தூலியும் அவ்வாறு தான் இருக்கு. அப்ப எப்படி ஃபதஹின் மீது மப்னி ஆகும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருமானால், முன்பே நம்ம பதில் சொல்லி இருக்கிறோம். அசல்ல தஹலத்து அப்படிதான் இருக்கும். அஹதத்து, தஃபஅத்து, ரஜஅத்து தான் இருக்கும். ஆனால் அரபுகளும் நஹவியின்களும் தொடர்படியாக 4 எழுத்துகள் ஹரக்கத் பெற்று வருவதை எனது வெறுக்கிறாங்க. தஹலத்து அப்படிங்கிற வார்த்தை எனது ஒரு ஒரு கராகத்தான ஒரு வார்த்தையா இருக்கிறதுனால ஒரு எழுத்துக்கு சுக்கூனை வைத்து வாசிச்சாங்க. ஆனா அசல்ல லத்து என்று அது ஃபதஹின் மீது மப்னியாக்கப்பட்டு வருவதுதான் அசல் என்பதை நாம ஒரு சட்டமாக நாம விளங்கி கொள்ள வேண்டும். இப்ப அடுத்து பாருங்க, வகால ரஷீதுன். இப்ப சுமையா சொன்னது முடிஞ்சது. சுமையா அப்படிங்கிற பெண் சொன்னது முடிஞ்சது. இப்ப அடுத்து வகால ரஷீதுன். ரஷீத் எனும் ஆண் சொல்லுகிறார். இது வாப் இஸ்தினாஃப் ஆகலாம். அடுத்த ஒரு புதுசா ஒண்ணு துவங்குறதுனால வகால ரஷீதுன். ரஷீது சொன்னார். என்ன சொன்னாரு? தஹபுத்து நான் சென்றேன். இலா மக்தபத்தின் கபீரத்தின் பெரிய நூலகத்தின் பக்கமாக நான் சென்றேன். வ அகதுத்து இன்னும் நான் எடுத்துக்கொண்டேன். மின்ஹா அதிலிருந்து. எதிலிருந்து? இந்த ஹாவுடைய தம்பி மக்தபாவை பார்த்து போகணும். அந்த பெரிய நூலகத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்டேன். குத்துபன் கசீரத்தன் அதிகமான புத்தகங்களை நான் எடுத்துக்கொண்டேன். வ வசல்து பிஹா நான் வசல்து இன்னும் நான் சென்று சேர்ந்தேன். பிஹா அந்த கிதாபுகளை கொண்டு. ஹாவுடைய லமீர் குத்துபை பார்த்து போகணும். அப்ப இதுவெல்லாம் இந்த ஹாவுடைய லமீர் குத்துபை பார்த்து போகக்கூடியதாக இருக்கும். அந்த கிதாபுகளை கொண்டு நான் சென்று சேர்ந்து விட்டேன். இலல் பைத்தி வீட்டின் பக்கமாக நான் சென்று சேர்ந்து விட்டேன். இப்ப இந்த வார்த்தைகளுக்கு உண்டான பொருளை நாம பார்த்துட்டோம். இப்ப இந்த வார்த்தைகளுக்கு உண்டான தர்கீபை பார்ப்போம். வகால வாவ் என்பது ஹர்ஃப் இஸ்தினாஃப். கால ஃபிஇல் மாதி, ரஷீதுன் ஃபாயிலு, ذهبtu ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில். இலா ஜாரு மக்தபத்தின் மஜ்ரூர் மௌசூஃப், கபீரத்தின் சிஃபத்து, வாவ் ஹர்ஃப் அத்ஃப், அகல்து மஅத்தூஃப் ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில். அகல்துவ நாம தஹப்துல அத்ஃப் செய்யணும். மின் ஜாரு
ஹா மஜ்ரூரு, குத்துபன் மஃஊல் மௌசூஃபு, கசீரத்தன் சிஃபத்து, வாவ் ஹர்ஃப் அத்துஃபு, வசல்து மஅத்தூஃபு, ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில். அதே தஹபத்துல் அத்துஃப் செய்யலாம். பா ஜாரு, ஹா என்பது மஜ்ரூரு, இலா ஜாரு அல் பைத்தி மஜ்ரூரு. இதுவரை கொண்டான தர்கீபும் பொருளையும் பார்த்துட்டு இஅராபு வாங்க. வாவ் ஹர்ஃபு இஸ்தினாஃப், ஹர்ஃப் என்பதால் அதுவும் மபனி. கால ஃபிஇல் மாதி ஃபதஹின் மீது மபனி. ரஷீதுன் ஃபாயில் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. ذهبت என்பது என்ன? ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில், அதுவும் ஃபதஹின் மீது மபனி. இலா ஜாரு அது மபனி. மக்தபத்தின் மஜ்ரூரு எதை கொண்டு? லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. கபீரத்தின் சிஃபத்து, மக்தபத்து எனும் மஜ்ரூர் மௌசூஃப் உடைய சிஃபத்து தான் கபீரத், அதுவும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ் ஹர்ஃப் அத்துஃபு, ஹர்ஃப் என்பதால் அதுவும் மபுனி. அகது ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில், அப்பது ஃபதஹின் மீது மபுனி. மின் ஜாரு ஹா மஜ்ரூரு, மின் என்பது ஹர்ஃப் என்பதால் அதுவும் மபுனி. ஹா என்பது லமீர், அதுவும் மபுனி. குத்துபன் என்பது என்ன? மஃஊல் மௌசூஃப் எதை கொண்டு மன்சூபு? லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. கசீரத்தன் சிஃபத்து, அப்போ இது குத்துபனுடைய சிஃபத்து என்பதால் இது எப்படி மன்சூபோ அதே போன்றுதான் இது மன்சூப். எதை கொண்டு மன்சூபு? லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ் ஹர்ஃப் அத்துஃபு அது மபுனி. வசல்து ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில், மாதியான ஃபிஇல் அது ஃபதஹின் மீது மபுனி. பா ஜாரு ஹா மஜ்ரூரு, பா என்பது ஹர்ஃப் அதுவும் மபுனி. ஹா என்பது அதுவும் லமீர், அதுவும் மபுனி தான். இலா ஜாரு ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அதுவும் மபுனி. அல் பைத்தி என்பது என்ன? மஜ்ரூர் எதை கொண்டு ஜர்ரு? லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அப்ப இந்த கால ரஷீதுன் அப்படின்னா கால வந்திருக்கு. அப்போ இதான் அடுத்த வரக்கூடிய வார்த்தைகள் தான் என்னது? மக்கூலா. இப்ப பாருங்க, இப்ப அடுத்த இதுவரை சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு தர்கீபு, பொருள், இஅராப் எல்லாம் பார்த்துட்டு இப்ப அடுத்த வார்த்தை ரஷீது சொல்லுறார். வகரஅத்துஹா, அப்ப அந்த கிதாபுகளை எல்லாம் வகரஅத்து இங்கிருந்து அந்த கிதாபுகளை எல்லாம் நான் எடுத்தேன், அதை கொண்டு வீட்டின் பக்கமாக சென்றேன். வகரஅத்து இன்னும் நான் படித்தேன். அததம் மின்ஹா, அந்த கிதாபில் இருந்து, இந்த ஹாவுடைய லமீர் அந்த குத்துபனை பார்த்து இருக்கணும். அந்த அதிகமான கிதாபுகளில் இருந்து அததன ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்குட்பட்டதை நான் படித்தேன். வஹஃபில்து இன்னும் நான் மனனம் செய்து கொண்டேன். பஅல இபாராத்திஹா, அந்த இந்த ஹாவுடைய லமீரும் அந்த குத்துபனை பார்த்துதான் போகணும். அந்த கிதாபுகளினுடைய இபாராத்துகளில் சிலதை நான் மனனம் செய்து கொண்டேன். வகரஅத்துஹா இன்னும் இந்த ஹாவுடைய லமீரை நாம அந்த இபாரத்தை பார்த்தும் எடுக்கலாம். அந்த மனனம் செய்து கொண்ட அந்த இபாராத்துகளை நான் ஓதி படித்து காட்டினேன். அலா உஸ்தாதி அஷ்ஷஃபூகி, இரக்க குணமுள்ள என்னுடைய உஸ்தாதிடத்திலே அவைகளை. அப்ப இந்த ஹாவுடைய லமீரை நாம இபாரத்தை பார்த்தும் எடுக்கலாம். அப்ப இபாரத்தை நான் படித்து காட்டினேன் வரும், படித்தேன் அப்படின்னு வரும். அல்லது இந்த ஹாவுடைய லமீரை நாம குத்துபனை பார்த்தும் எடுக்கலாம். அந்த புத்தகங்களை நான் படித்தேன். அலா உஸ்தாதி அஷ்ஷஃபூகி, இரக்க குணமுள்ள என்னுடைய ஆசிரியரிடத்திலே நான் படித்தேன். இரண்டு விதமாக லமீரும் நாம எடுக்கலாம். ஃபரிஹ, எனவே அவர் சந்தோஷம் அடைந்தார். இந்த ஃபரிஹவுடைய லமீர் ஃபாயில் யாருன்னா இந்த உஸ்தாத். அப்ப என்னுடைய உஸ்தாத் அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். ஜித்தன் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள் அப்படின்னு இந்த வார்த்தை. இப்ப இந்த வார்த்தையை கொண்டான பொருளை பார்த்துட்டோம். இப்ப இதற்குண்டான தர்கீப் யாராபை பார்ப்போம். வகரஅத்து நான் படித்தேன். வாவ் ஹர்ஃப் அத்துஃப், எங்க? ரஷீது சொல்றாங்களா இல்லையா? நான் மக்தபாக்கு போன, புத்தகங்களை எடுத்தேன், வீட்டிற்கு வந்தேன். இன்னும் அப்ப கரஅத்துவை தஹபத்துவை அத்தவு செய்யணும். பாருங்க, ஃபிஇல் கரஅத்து ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில், அததன் மஃஊல், மின் ஜாரு ஹா மஜ்ரூர், வாவ் ஹர்ஃப் அத்துஃப் இதுவும் இங்க அத்தவு செய்யணும். தஹபத்து இல்ல. ஹஃபில்து ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில், பஅல மஃஊல் முலாஃப், இபாராத்தி முலாஃப் இலைஹி முலாஃப், ஹா என்பது முலாஃப் இலைஹி. வ இன்னும் ஹர்ஃப் அத்ஃப் தான். கரஅத்து ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில்,
ஹா என்பது மஃஊலு, அலா ஜாரு, உஸ்தாதி. அப்ப உஸ்தாதி என்பது மஜ்ரூர் முலாஃபு, இந்த யா என்பது முலாஃபு இலைஹி, அஷ்ஷஃபூகி என்பது உஸ்தாதி எனும் மஜ்ரூர் மௌசூஃபினுடைய சிஃபத். அப்ப தர்கீப் எப்படி? அலா ஜாரு, உஸ்தாதி மஜ்ரூரு, முலாஃபு மௌசூஃபு, யா முலாஃப் இலைஹி, அஷ்ஷஃபூகி சிஃபத்து. ஃபரிஹ ஜித்தன். உடனே இந்த ஃபாவு அத்துஃபினுடைய ஃபா தான், ஆனா தகீபினுடைய அர்த்தம். உடனே ஃபரிஹ சந்தோஷம் அடைந்தார்கள். ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில். அந்த லமீர் ஃபாயில் எதை நோக்கி மீளுது? ஃபரிஹவுடைய ஃபாயில் உஸ்தாதி. ஜித்தன் நாம தர்கீப் சொல்லியிருக்கிற முன்னாடியே, இது போக்கப்பட்ட ஃபிஇல் லமீர் ஃபாயிலுடைய மஃபூலு முத்லக். அப்ப அஜித்து ஜித்தன் அப்படின்னு இருக்கும். அப்படி ஆல ஐலன், ஐலனுக்கு எப்படி நம்ம தர்கீப் கொடுக்கிறோமோ அதே போன்றுதான் ஜித்தனுக்கு என்ன தர்கீப்னா, பல தர்கீபுகள் இருக்கு. பெரும்பாலும் கொடுக்கப்படக்கூடியது அஜித்து அப்படிங்கிற ஃபிஇல் லமீர் ஃபாயிலுடைய மஃபூலு முத்லக் தான் ஜித்தன் என்ற இந்த வார்த்தை, இந்த இஸ்மு. அப்ப இதற்கு நாம தர்கீப் பார்த்துட்டு அடுத்து இஅராபை பார்ப்போம். வாவு ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அது மப்னி. கரஅத்து ஃபிஇல் மாலி என்பதால் அது ஃபதஹின் மீது மப்னி. அததன் மஃஊல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. மின் ஜாரு மப்னி. ஹா லமீர் மஜ்ரூர் அதுவும் மப்னி. வாவு ஹர்ஃப் அத்ஃப் அதுவும் மப்னி. ஹஃபில்து ஃபிஇல் மாலி ஃபதஹின் மீது மப்னி. பஅல மஃஊல் முலாஃப் எதை கொண்டு மஃஊல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு மன்சூப். இபாராத்தி முலாஃப் இலைஹி எதை கொண்டு ஜர்ரு லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. ஹா என்பது முலாஃப் இலைஹி அது மப்னி. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அதுவும் மப்னி. கரஅத்து ஃபிஇல் மாலி என்பதால் ஃபதஹின் மீது மப்னி. ஹா என்பது மஃஊல். அப்ப இது மஹல்லு ஜர்ரு. இங்க எப்படி? இபாராத்தி ஹா முலாஃப் இலைஹியால் அது மஹல்லு ஜர்ராக இருந்தாலும் மப்னி. அதே போன்று கரஅத்து ஹா என்பது இது மஃஊலுடைய இடம், அப்போ அது மஹல்லு நஸ்பு, ஆனால் அது லமீர் என்பதால் அது மப்னி. அலா ஜாரு மப்னி, ஹர்ஃப் என்பதால் மப்னி. உஸ்தாதி மஜ்ரூர் முலாஃபு எதை கொண்டு மஜ்ரூர் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. யா முலாஃபி இலைஹி, அப்போ யா முலாஃபி இலைஹின்னா அது ஜர்ருடைய மகாம், அப்ப மஹல்லு ஜர்ரு, ஆனால் எதை கொண்டு ஜர்ரங்க? இது மப்னி, லமீர் என்பதால் மப்னி. நாம முடிச்சிடணும். அஷ்ஷஃபூகி சிஃபத் எதனுடைய சிஃபத்? உஸ்தாதி என்னும் மஜ்ரூர் மௌசூஃபினுடைய சிஃபத்து. அப்ப இது மஜ்ரூர் அப்படின்னா ஷஃபூகியும் மஜ்ரூர் தான். எதை கொண்டு மஜ்ரூரு? அது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று ஃபஃபரிஹ ஜித்தன். அப்ப ஃபஃபரிஹ அப்படிங்கிறது என்னது? ஃபா நாம சொல்லி இருந்தோம், அது என்னது? ஹர்ஃப் அத்ஃப் அதுவும் மப்னி. ஃபரிஹ ஃபிஇல் மாலி என்பதால் ஃபதஹின் மீது மப்னி. லமீர் ஃபாயில். ஜித்தன் என்பது போக்கப்பட்ட ஃபிஇல் லமீர் ஃபாயிலுடைய மஃபூல் முத்லக்னால மன்சூபு, அப்போ லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. இப்போ அடுத்த வார்த்தையை பாருங்க. வதஹல்த அன்த யா ஆமிரு. வதஹல்த இன்னும் நீ நுழைந்தாய். யா ஆமிரு ஆமிரே நீ நுழைந்தாய். ஜுனைனத்தன் ஜமீலத்தன். ஜுனைனத்னா தோட்டம்னு இருக்கும், அழகிய தோட்டத்திலே நீ நுழைந்தாய். வ ஃபரிஹத்த இன்னும் நீ சந்தோஷம் அடைந்தாய். பில் அஸ்ஹாரில் ஃபாயிஹதி மனம் வீசக்கூடிய பூக்களை கொண்டு. ஃப்ளவர்ஸ், அஸ்ஹார்னா ஃப்ளவர்ஸ், மனம் வீசக்கூடிய பூக்களை கொண்டு நீ சந்தோஷம் அடைந்தாய், மகிழ்ந்தாய். வ கதஃப்த நீ பறித்து கொண்டாய். மின்ஹா அந்த பூக்களிலிருந்து. இந்த ஹாவுடைய லமீர் என்க மனம் வீசக்கூடிய அந்த பூக்களில் இருந்து நீ பறித்து கொண்டாய். ஜஹ்ரத்தம் முஃபத்திஹத்தன் வெடித்த பூ வந்து வெடித்து மணக்கும், மலர்ந்த என்று நாம் அர்த்தம் வச்சிருக்கிறோம். இப்ப மலர்ந்த பூவை நீ அந்த பூக்களிலிருந்து பறித்து கொண்டாய். வ ஷக்கர்த்தல் புஸ்தானிய தோட்டக்காரருக்கு நீ நன்றியும் செலுத்தினாய். வ ஹமித் அல்லாஹ அல்லாஹவிற்கும் நீ நன்றி செலுத்தினாய். அலா நிஅமிஹி இந்த ஹாவுடைய தமீர் அல்லாஹ். அப்ப அல்லாஹுடைய நிஅமத்திற்காக அல்லாஹுவிற்கும் நீ நன்றி, அல்லாஹுவையும் நீ புகழ்ந்தாய். இப்ப இதற்குண்டான தர்கீபை நாம பார்ப்போம். வாவு இஸ்தினாஃபா வைக்கலாம், புதுசா துவங்குறாங்க. தஹல் ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில். அன்த என்பது லமீர், லமீர் ஃபஸ்லுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம தனியா படிப்போம்.
சில நேரங்களை வெளிப்படுத்தி கொண்டு வருவாங்க. தஹல்த என்பதிலேயே அன்தங்கிற லமீர் இருக்கும். பிறகு ஏன் எடுத்து கொண்டு வராங்கன்னா அது லமீர் ஃபஸ்ல் யா ஆமிர் அப்படின்னு வர்றதுனால இதற்கும் மத்தியில் ஒரு பிரிச்சு காட்டுறதுக்காக அன்தவை கொண்டு வர்றது நஹவினுடைய இஸ்திலாக இருக்குது. இப்ப அன்த என்பது நம்ம லமீர்னு சொன்னாலே லமீர் ஃபஸ்ல் அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சது. இப்ப பாருங்க, யா என்பது ஹர்ஃபு நிதா, ஆமிரு முனாதா, ஜுனைனத்தன் மஃபூல், தஹல்த உடைய மஃபூலு, மஃபூலு ஃபீஹியாக தான் அது வரும். ஏன்னா தோட்டத்திலே அப்படின்னு நம்ம சொல்றதுனால மஃபூலு மௌசூஃபு, ஜமீலத்தன் சிஃபத்து, வாவ் ஹர்ஃபு அத்துஃபு, ஃபரிஹத்த மஅதூஃபு ஃபிஇல் மாலி லமீரு ஃபாஇல். இங்க தஹல்தல் அத்துஃப் செய்யணும். பா ஜாரு, அல் அஸ்ஹாரி மஜ்ரூர் மௌசூஃபு, அல் ஃபாயிஹத்தி சிஃபத்து, வாவ் ஹர்ஃபு அத்துஃபு. எங்க இதுவும் கதஃப்தா என்பதை மாத்தூஃபு அதே தஹல்தல் அத்துஃப் செய்தால் போதும். ஃபஇல் மாலி லமீரு ஃபாஇல், மின் ஜாரு ஹா மஜ்ரூரு, ஜஹ்ரத்தன் கதஃப்தா உடைய மஃஊல் மௌசூஃபு, முஃபத்திஹத்தன் சிஃபத்து, வாவ் ஹர்ஃபு அத்துஃபு, ஷக்கர்த்த மாத்தூஃபு. அதே மேலுள்ள ஃபஇல் அத்துஃப் செய்தது போன்று இங்கே நாம் அத்துஃப் செய்யணும். ஷக்கர்த்த ஃபிஇல் மாலி லமீர் ஃபாஇல், அல் புஸ்தானிய மஃஊல், வாவ் ஹர்ஃபு அத்துஃபு, ஹமித்த என்பது மஅதூஃப் ஃபிஇல் மாலி லமீர் ஃபாஇல், அல்லாஹ மஃஊல், அலா ஜாரி நிஅமி மஜ்ரூர் முலாஃபிஹி முலாஃபி இலைஹி. இதற்குண்டான இஅராப் பார்ப்பாங்க. இஸ்தினாஃபுடைய வாவ் என்பதால் அது ஹர்ஃப், அது மப்னி. தஹல்த மாலியான ஃபிஇல் அது என்பது ஃபதஹின் மீது மப்னி. அன்த லமீர் ஃபஸ்ல், லமீர்கள் முழுக்க நாம மப்னின்னு சொல்லி இருக்கிறோம். யா என்பது ஹர்ஃபுன் நிதா, ஹர்ஃபுகள் எல்லாமே மப்னி. ஆமிரு முனாதா, முனாதா என்பது முஃப்ரதாக வரும் பொழுது அது ரஃபா பெற்று வரும். அப்படிங்கிறத நாம இன்ஷா அல்லாஹ் நிதா முனாதாவுடைய பாடத்துல படிப்போம். இப்ப சுருக்கமா சொல்றோம். ஒரு முனாதா முஃப்ரதான இஸ்மாக, முஃப்ரதான இஸ்முனா முஃப்ரதுங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அதாவது ஒருமை இருமை பன்மை அப்படிங்கிற ஒரு முஃப்ரத் இருக்கு. இலாஃபத்து செய்யப்படாத ஒரு முஃப்ரத். அப்ப இலாஃபத்திற்கு எதிரான முஃப்ரதுன்னு ஒண்ணு இருக்கு, முரக்கபுக்கு எதிரான முஃப்ரதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்படி முஃப்ரதுங்கிற வார்த்தைக்கு 3 விதமான மானாக்கள் சொல்லுவாங்க. அதை நம்ம தெளிவா இன்னொரு நாள் உதாரணங்கள் வரும்பொழுது நாம சொல்லுவோம். இங்க முனாதா முஃப்ரதாக வந்தால், அதாவது இலாஃபத்து செய்யப்படாமல் முஃப்ரதாக ஒரு முனாதா வருமானால் ரஃபா செய்யப்பட வேண்டும் அந்த முனாதா. அதுவே ஒரு முனாதா இலாஃபத்து செய்யப்பட்டு வருமானால் அது நசுபு செய்யப்படும். யா அபுதல்லா அந்த மாதிரி. இங்க வந்து இலாஃபத்து செய்யப்படாம முஃப்ரதா வந்திருக்கு. அப்ப யா ஆமிரு இது முனாதா முஃப்ரது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா, ஜுனைனத்தன் மஃபூலு லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. இதனுடைய சிஃபத்து என்பதால் இதற்கும் அதே நஸ்பு தான், லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அது மப்னி. ஃபரிஹத்த ஃபிஇல் மாலி ஃபதஹின் மீது மப்னி. பா ஜாரு ஹர்ஃப் என்பதால் மப்னி. அல் அஸ்ஹாரி மஜ்ரூர் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. இதன் சிஃபத்து என்பதால் ஃபாயிஹத்தும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அது மப்னி. கதஃப்த ஃபிஇல் மாலி ஃபதஹின் மீது மப்னி. மின் ஜாரு அது ஹர்ஃப் என்பதால் மப்னி. ஹா மஜ்ரூர் லமீர் என்பதால் மப்னி. ஜஹ்ரத்தன் மஃஊல் மௌசூஃப் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. இதன் சிஃபத்து என்பதால் இதுவும் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அது மப்னி. ஷக்கர்த்த ஃபிஇல் மாலி ஃபதஹின் மீது மப்னி. அல் புஸ்தானிய மஃஊல். அப்போ இது என்னது? லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அது மப்னி. ஹமித்த ஃபிஇல் மாலி என்பதால் ஃபதஹின் மீது மப்னி. அல்லாஹ மஃஊல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அலா ஜாரு மப்னி. நிஅமி மஜ்ரூர் முலாஃப் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. ஹி என்பது மஜ்ரூர். அப்போ முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி என்பதால் அது மஜ்ரூர், ஜரு செய்யப்பட்டு வரக்கூடியது. அப்ப ஹா என்பது இங்க மஹல்லு ஜர்ராக இருந்தாலும் ஆனால் லமீர் என்பதால் அது என்று மபுனி. அப்ப இதுவரை இன்றைய பாடம் நிறைவு வருகிறது இன்ஷா அல்லாஹ். அடுத்த நாள் பாடத்திலே நாம் இந்த தஹல்தி என்பதிலிருந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.